தங்களது வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குவோருக்கு புதிய அறிவிப்பின் மூலமாக பேரிடியை இறக்கியுள்ளது ஐசிஐசிஐ வங்கி. இருப்பு தொகை எனப்படும் மினிமம் பேலன்ஸ் ஏற்கனவே கழுத்தை நெரிக்கும் நிலையில் புதிய அறிவிப்பு பலரையும் அதிர வைத்துள்ளது. அந்த வகையில் 10,000 இருந்த கணக்கு 50,000ற்கும் 2,500 ரூபாயில் இருந்த கணக்கு 10,000ற்கும் உயர்ந்துள்ளது. வந்திருக்கும் அதிரடி மாற்றம் குறித்து விரிவாக பார்க்கலாம். நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கிகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கும் வங்கிதான் ஐசிஐசிஐ. சேமிப்பு கணக்கிற்கு மாதாந்திர இருப்பு தொகை 10,000 ரூபாயாக இருந்தாலும் சேவைகளால் கவரப்பட்ட இந்த வங்கி தற்பொழுது புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனிவரும் காலங்களில் தங்களது வங்கியில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குவோருக்கு மினிமம் பேலன்ஸை பெரிய அளவில் உயர்த்தியுள்ளது. ஆம், பெருநகரங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வசிப்பவர்கள் சேமிப்பு கணக்கு தொடங்கும் பொழுது மாதாந்திர சராசரியாக 50,000 ரூபாயை மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் செய்ய வேண்டும். முன்னதாக இது 10,000 ரூபாயாக இருந்த நிலையில் 40,000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் இருக்கும் கிளைகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் 25,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முன்னதாக இது 5,000 ரூபாயாக இருந்தது. கிராமப்புற கிளைகள் என்று பார்க்கும் பொழுது மினிமம் பேலன்ஸ் 10,000ஆக அதிகரித்துள்ளது. அறிவிப்புக்கு முன்பு வரை 2,500 ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐசிஐசிஐயின் இந்த அறிவிப்புப்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு சேமிப்பு கணக்கு தொடங்கும் வாடிக்கையாளருக்கு மட்டுமே புதிய நடைமுறை பொருந்தும். அதற்கு முன்பு வரை கணக்கு தொடங்கியோருக்கு நகர்ப்புறங்களில் 10,000, புறநகர் பகுதிகளில் 5,000 மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 2,500 என்பதே தொடரும். எனினும் புதிதாக கணக்கு தொடங்குவோர் மேற்கூறிய தொகையை மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் செய்யாத பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும். மீறும் பட்சத்தில் இருப்பு தொகையில் 6% அல்லது 500 ரூபாய், இதில் எது குறைவாக இருக்கிறதோ அது அபராதமாக விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த தனியார் வங்கிகளின் பட்டியலில் குறைந்தது 2,000 ரூபாயில் துவங்கி 10,000 ரூபாய் வரையில்தான் மினிமம் பேலன்ஸ் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் தற்பொழுது ஐசிஐசிஐ வங்கி மட்டுமே மினிமம் பேலன்ஸை கடுமையாக உயர்த்தியிருக்கிறது. இந்த அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் 2 மாத சம்பளத்தை வாங்கி 1 மாத மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் செய்ய வேண்டும் போலவே என்று பலரும் புலம்பி வருகின்றனர்.